வணக்கம். எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போரூர் ஐயப்பந்தாங்கல், அதாவது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் ஐயப்பந்தாங்கல் பஸ் டீப்போக்கு ஆப்போசிட்டில் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்க்க வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ஆர்ஐஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, சார் வில்லா மாதிரி வேண்டாம், எங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு வாடகை வர மாதிரி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன் ஐயப்பந்தாங்கலில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 பிளாக்காக கட்டியிருக்காரு பில்டர். ஒரு கிரவுண்ட் லேண்ட் வாங்கியிருக்காங்க, அதை 2ஆக சப்டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 40க்கு 60, 40/60 டைமென்ஷன். அதை 2ஆக சப்டிவைட் பண்ணியிருக்காங்க, 20க்கு 60, 20க்கு 60. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நடுவில் ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க, 20க்கு 60, 20க்கு 60. ஸோ இதோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மொத்தமாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம், தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். சார் எனக்கு பட்ஜெட் கம்மி, அதனால் எனக்கு ஒரு பிளாக் மட்டும் வேணுனாலும் அது தனியாகவும் கொடுத்துடலாம். ரெண்டுமே தனித்தனி டாக்குமெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு செப்பரேட் டாக்குமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியா ஒரு கிரவுண்ட் சொல்லியிருக்கேன். பில்டப் ஏரியா டோட்டலாக உங்களுக்கு 5500 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். ஸோ ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 2750 ஸ்கொயர் ஃபீட்டு. ஏ பிளாக், பி பிளாக் அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு 4 கார் பார்க்கிங், மொத்தமாக 4 கார் பார்க்கிங்கு, ஒரு பிளாக்குக்கு 2 கார் பார்க்கிங். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK. ஸோ அப்போ ஒரு பிளாக்கில் மொத்தமாக உங்களுக்கு 3 யூனிட்ஸ் இருக்குது. அப்போ 2 பிளாக்கு 6 யூனிட்ஸ். இப்போ மொத்தம் உங்களுக்கு 2 1 BHK, 4 2 BHK. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் ஐயப்பந்தாங்கல் சைடில் பார்த்தீங்கன்னா பிஜிஸ் வந்து ரொம்ப நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ இந்த மாதிரி ஒரு பில்டிங் ஃபுல்லாக வாங்கிடுறாங்க, இது ஃபுல்லாக ரெடி பண்ணிடுறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு டிவி, காட்டு, அண்ட் தென் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே வந்து ஓனரே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் இந்த பெட்ரூம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பெட்ரூமில் நியர்லி 2லேருந்து ஒரு 3 பெட்டு உங்களுக்கு அக்கமடேட் ஆகும். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றோம், ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா ஒரு பெட்டுக்கு மாதம் 8000லேருந்து 10,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் ரெண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா 10,000 தான் வாடகை. வேறஸ் இந்த மாதிரி ஒரு பிஜியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னா 25,000 வாடகை ஒரு சிங்கிள் BHKயில் மட்டும். ஒரு 1 BHKயில் உங்களுக்கு 25,000 வாடகை வரணும். 25,000 மேக்ஸிமம் 30,000, மினிமம் 24, மேக்ஸிமம் 30,000 வரைக்கும் வரும். ஸோ நிறைய இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பிஜிஸ் வந்து ரொம்ப நல்லா சேல் ஆகிட்டுருக்கு. நம்ம என்றைக்கு இதை ரெடி பண்ணுறோமோ அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்குப்பை ஆகிடுது. ஏன்னா பிஜிக்கு இன்றைக்கி அவ்வளோ டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு. அதுவும் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹப்புன்னே சொல்லலாம், பிஜிக்கான நல்ல ஒரு ஹப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா டிஎல்எஃப்லேருந்து கரெக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு 5லேருந்து 6 கிலோமீட்டர் தான் வரும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ராமச்சந்திராவில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கு இங்கே அப்படி வீடு தேடிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. இன்னொன்று இந்த ப்ராப்பர்ட்டியோட சவுத் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து உங்களுக்கு ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், சிந்தி காலேஜ் அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, சவிதா ரெண்டல் அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஏசிஎஸ் காலேஜ் கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 கிலோமீட்டர் தான். ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். பிஜி போட்டால் சூப்பராக ஓடும். ஸோ மீட்டருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனி மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு மீட்டர். ஸோ 4 மீட்டர் பார்க்குறீங்க, 3 யூனிட்டுக்கு 3 மீட்ரு, ஒரு காமன் மீட்ரு ஒன்று. ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வெளில கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 1 BHK. ஸோ நார்த் ஃபேஸிங் பிளாட் இது உங்களுக்கு 30 ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்கு. CMDA அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. பேங்க் லோன் போகிறவங்க தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு 75% வரைக்கும் நீங்கள் பேங்க் லோன் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட ரெண்டல் இன்கம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1.5லேருந்து 2 லட்ச ரூபாய், மேக்ஸிமம் 2 lakhs வரைக்கும் நீங்கள் ஈஸியாக இதில் உங்களுக்கு ரெண்டல் இன்கம் மாதம் வந்துடும். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க 2 BHK பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலு, அவங்க பிஜிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு ஃபேமிலிக்கு சூட் ஆகுமானா கொஞ்சம் டவுட் இது. ஏன்னா ஒரு பிஜிக்கு எப்படி அவங்களுக்கு எப்படி இவங்க சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட்டியிருக்காங்க. ஹால் நல்லா ப்ரெசென்ட்டாக நீட்டாக இருக்குது. டைனிங் ஏரியா தனியாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நல்ல ஒரு வென்டிலேஷன், ஒரே ஒரு சின்ன லைட்டு தான் இருக்குது. பட் ஆனால் பாருங்கள், ஹால் ஃபுல்லாக உங்களுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ பெட்ரூம் உங்களுக்கு நல்லா பிரைட்டாக கொடுத்துருக்காங்க, நல்ல பெரிய பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பெட்டு தாராளமாக நீங்கள் அக்காமடேட் பண்ணலாம். விச் மீன்ஸ் 3 பர்சன்ஸு. ஸோ ஒரு பர்சனுக்கு 8,000லேருந்து 10,000 வாடகை வாங்கலாம் நம்ம. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு பொட்டன்ஷியல் ரெண்டல் இன்கம் உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம இந்த பில்டிங்கை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு
20லேருந்து ஒரு 25 லட்ச ரூபா வரைக்கும் செலவு இருக்குது. அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற இன்கம் நம்மளால் வாங்க முடியும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.85 crores வருது. 3,85 லட்ச ரூபா. லேண்ட் வந்து ஒரு கிரவுண்ட் சொல்லியிருங்க. பில்டிங் வந்து 5,500 ஸ்கொயர் ஃபீட். நார்த் ஃபேஸிங் பிளாட்டு 30 feet ரோடில் அமைஞ்சிருக்கு. சிஎம்டி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி. பேங்க் லோன் போய் தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து சின்ன ஒரு சர்வீஸ் ஏரியா உங்களுக்கு வந்துடுது. இதில் வாஷிங் மிஷின் வேணால் இங்கே நீங்கள் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் நீங்கள் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரில் கேட் எல்லாமே அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. வுட் ஒர்க்ஸ் மட்டும் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டீரியர் ஒர்க்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வாங்குறவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதனால் நீங்கள் ஃபேமிலிக்கும் இது விடலாம். இல்லைனா பிஜியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்டீரியர் ஒர்க்ஸை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஒரு ஃப்ளோருக்கு ஒரு வீடு, அது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு. 4 கார் பார்க்கிங் இருக்குது. 1 BHK கார் பார்க்கிங் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ 2 BHK உங்களுக்கு 4 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 4 பேருக்குமே நீங்கள் கார் பார்க்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 3.85 crores வருது. பேங்க் லோன் பண்ணி நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஐயப்பந்தாங்கல் பஸ் டிப்போ இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் வரும். ஸோ ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் டைப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டாய்லெட்டு. ரெண்டுமே அட்டாச்சு. 2 BHK ரெண்டுமே உங்களுக்கு அட்டாச் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட் ஃபேஸிங் பால்கனி சுற்றி பார்க்குறீங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. நிறைய ஃப்ளாட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் வில்லாஸ் அதிகமாக மூவ் ஆகலை. வேறு இந்த மாதிரி பிஜிஸ் நிறைய மூவ் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ஆர்ஐஸ் நிறைய பேர் இந்த மாதிரி வாங்குறாங்க, லைக் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் மந்த்லி ரெண்டல் இன்கம் உங்களுக்கு. ஸோ தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.